வணக்கம் மக்களே. என் செடியில் இருக்கிற மாதிரியே கொத்தரங்காய் உங்கள் செடியிலே நிறையா கொத்து கொத்தாக வைக்கணும்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இது வந்து நாங்கள் வீட்டுக்கு தான் சும்மா வச்சுருந்தோம். பாருங்கள் எவ்வளோ காய் கொத்து கொத்தாக வச்சுருக்கு. இதுக்கு நாங்கள் எந்த பராமரிப்புமே இல்லை. பார்த்திங்கன்னா சுற்றி வெறும் பூண்டு தான் தெரியும். களை செடிகள் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் அந்த இதுலேயுமே இந்த கொத்தரங்காய் செடிங்கள்லாம் இவ்வளோ உயரம் வளர்ந்து இவ்வளோ காய்கள் வச்சுருக்குன்னா அதுக்கு என்னுடைய பெஸ்ட் மெடிசன் சொல்லக்கூடிய இயற்கையோட தழை சத்துக்களும் மாட்டோட தோல் உரம் தான் காரணம். அது மட்டும் இல்லைன்னா இந்த அளவுக்கு என்னால் காய்கள் கொண்டு வந்திருக்க முடியாது. நீங்கள் வீட்டு தோட்டத்துலேயும் சரி மாடி தோட்டத்துலேயும் சரி நான் சொல்கிற இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொத்தரங்காய் செடிகளை பொறுத்த வரைக்கும் வந்து தண்ணி வந்து அதிகம் தேங்கி நிற்கக்கூடாது. அப்படி தண்ணி தேங்கி நின்றுதுன்னா வந்து செடிகள் வந்து வளராது. அதனால தான் வந்து நாங்கள் களை செடிகள் வந்து எதுவும் எடுக்கலை பெருசாக. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி காய் பறிக்கும் பொழுது வந்து அந்த இலைகளை வந்து எடுத்து விட்டுட்டிங்கன்னா தான் காய்கள் வந்து உங்களுக்கு இலைகளுக்கு அதிகம் சத்து போகாமல் காய்கள் உங்களுக்கு நிறையா கொத்து கொத்தாக கிடைக்கும். ப்ளஸ் வந்து மக்கிய தொழு உரமும் இலையோட துகள்கள் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போடுங்க. அதை விட வேறு பெஸ்ட்டு எதுவுமே கிடையாது. செடிகள் உங்களுக்கு அதிகம் காய் வைக்கணும்னா இதை மட்டும் நீங்கள் செஞ்சினாலே என் செடியில் இருக்கிற அளவுக்கு வந்து உங்களுக்கும் காய்கள் வந்து கிடைக்கும். முடிஞ்சால் மீன் அமில கரைசல் வந்து வாரத்தில் ஒரு டைம் கொடுங்க. அதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். செடியுமே ரொம்ப தழைச்சி வரும். பாருங்கள் கொஞ்சம் செடி தான் வச்சுருக்கோம். ஒரு அன்னக்கூட அளவுக்கு வந்து இன்றைக்கி நான் காய் பறிச்சிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை தொடர்ந்து பாருங்கள்.